சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஃபினாலேக்கு முன்னாடி 2 முக்கியமான போட்டியாளர்கள் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாரி அப்டேட் ஒண்ணு இப்ப வெளிவந்திருக்குது. அந்த 2 நபர்கள் யாரு? எந்த வீக் அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள இப்ப பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப மொத்தமா அருண் சிஜேவோட எலிமினேஷனுக்கு அப்புறம் 10 போட்டியாளர் இருக்காங்க. இந்த 10 போட்டியாளர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாளர்கள். சபேசன், பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, ஸ்ரீஹரி, பிரதீபா, அறிவழகன், இன்னொரு பக்கம் அருண் ராஜேந்திரன்னு இவங்க எல்லாருமே நல்லா பாடக்கூடிய போட்டியாளர்கள். இதுக்கு முன்னாடி வாரங்கள் நடந்த எலிமினேஷன் எல்லாமே ஓகே, இவங்க தான் போவாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணோம். அதுல ஒரு சில வாரங்கள் நடந்திருக்கு. சில வாரங்கள் நம்ம எதிர்பார்க்காத எலிமினேஷன் நடந்திருக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடிய 10 போட்டியாளர் இருக்காங்கல்ல, இதுல 5 பேர் மட்டும் தான் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற போறாங்க. மீதி 5 நபர்கள் கண்டிப்பா ஃபினாலேவுக்கு முன்னாடியோ இல்ல செமி ஃபைனல்லயோ அவங்க நாக் அவுட் ஆகி வெளில தான் வரப்போறாங்க. அப்படி வரக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே இதுவரைக்கும் டாப் 10ல இருக்கக்கூடிய போட்டியாளர் தான் கருதப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை ஃபினாலேவுக்கு முன்னாடி 5 நபர்கள் வெளில போறாங்கன்னா, அந்த 5 நபர்கள்ல மக்களோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய 2 போட்டியாளர்கள் வெளியேறது அதிக வாய்ப்பு. அது ஒண்ணு செந்தமிழனா இருக்கலாம், இனியாவா இருக்கலாம், பவித்ராவா இருக்கலாம், அருண் ராஜேந்திரனா இருக்கலாம், அறிவழகனா இருக்கலாம். இப்படி சொல்லிட்டே போகலாம். இதுல அறிவழகன், பிரதீபா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கடந்த சில வாரங்களாவே ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இவங்கலாம் ஏற்கனவே வெளில போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் செந்தமிழன், பவித்ரா, இனியா, சுஷாந்திகா இவங்கலாம் ஃபினாலே ஏற போறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. பவித்ரா, இனியா, செந்தமிழன் இவங்கலாம் ஃபினாலேக்கு முன்னாடி எலிமினேட் ஆனாங்கன்னா, கண்டிப்பா 2 முக்கியமான போட்டியாளர்கள் பட்டியல்ல இவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. ஒரு சில வாரங்கள் மத்த போட்டியாளர்கள கம்பேர் பண்ணும்போது இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கண்டிப்பா இவங்க இந்த வாரம் வெளில போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு நபர் தான் வெளில போயிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரிகமபா சீசன் 5ல வரக்கூடிய வாரங்கள்ல நடக்கக்கூடிய எலிமினேஷன் ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. இவங்க தான் வெளில போறாங்களா? இவங்க ஃபினாலே போவாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கிற போட்டியாளர் கூட வெளில போகலாம். ஃபினாலே போகக்கூடிய அந்த 5 போட்டியாளர் யாரா இருக்கலாம்? எந்தெந்த போட்டியாளர்கள் ஃபினாலேவுக்கு முன்னாடி எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவா இந்த ஒரு ஹீரோவ வச்சு தான் அவரோட அடுத்த படத்தை இயக்க போறாராம். சிறுத்தை சிவாவோட கடைசி திரைப்படமா இருக்கக்கூடிய கங்குவா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. அதுக்கப்புறமா சிறுத்தை சிவா கூட்டணியில எந்த ஒரு ஹீரோவும் படம் நடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமா வட்டாரத்துல ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. அஜித் அவர்கள் கூட சிறுத்தை சிவாவோட ஒரு படம் நடிக்கதா இருந்ததாகவும் அந்த படம் கைவிடப்பட்டதாகவும் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது சிறுத்தை சிவா ஒரு கதைக்களத்தை ரெடி பண்ணி இந்த கதைக்களத்தை ஒரு பிரபலமான டாப் ஹீரோட்ட சொல்லியிருக்காராம். அவரும் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லியிருக்காராம். அந்த ஹீரோ வேறு யாரும் கிடையாது, நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தான். விஜய் சேதுபதிக்கு ஏற்ற ஒரு கதையை ரெடி பண்ணி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படமாவது சிறுத்தை சிவாவுக்கு ஒரு கம்பேக்கை கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.